மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் போட்டியிட உள்ளனர். அதிமுக சார்பில் தம்பிதுரை போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா, மேற்கு வங்கம், அசாம், பீகார் உள்ளிட்ட 10 மாநிலங்களைச் சேர்ந்த 37 மாநிலங்களவையின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் மாதத்தில் முடிவடைய உள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் என்ஆர் இளங்கோ, செல்வராசு, திருச்சி சிவா, கனிமொழி சோமு, தம்பிதுரை, ஜி.கே. வாசன் ஆகியோரின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதி முடிவடைய உள்ளது. இந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த வியாழக்கிழமை தொடங்கியது. தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு உள்ள எம்எல்ஏக்களின் அடிப்படையில் திமுக 4 எம்பிக்களையும் அதிமுக 2 எம்பிக்களையும் தேர்வு செய்ய முடியும். திமுகவை பொறுத்தவரை 4 மாநிலங்களவை இடங்களில் காங்கிரஸ் மற்றும் தேமுதிகவிற்கு தலா 1 சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2 இடங்களில் திமுக சார்பில் திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். எமர்ஜென்சி காலத்தில் மிசா சட்டத்தில் கைதாகி ஓராண்டு சிறைவாசம் அனுபவித்த திருச்சி சிவா, திமுக மாவட்ட மாணவர் அணி ஒருங்கிணைப்பாளர், இளைஞர் அணி துணைச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்தார். 1996ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 5 முறை மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திருச்சி சிவாவிற்கு 6வது முறையாக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் 2005ஆம் ஆண்டில் தேமுதிக தொடங்கப்பட்ட போது அக்கட்சியில் இணைந்தார். 2016ஆம் ஆண்டில் தேமுதிகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார். தற்பொழுது திமுகவின் செய்தி தொடர்பு செயலாளராக பதவி வகிக்கிறார். அவருக்கு முதல் முறையாக மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ், தேமுதிக சார்பில் யார் போட்டியிடுவார்கள் என்பது குறித்து இன்று அறிவிப்பு வெளியாக உள்ளது. காங்கிரஸ் சார்பில் செல்லக்குமார், மீனாட்சி நடராஜன், திருச்சியைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் ஆகியோரில் ஒருவர் களமிறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவின் முதல் மாநிலங்களவை எம்பியாக எல்.கே. சுதீஷ் தேர்ந்தெடுக்கப்படக்கூடும் என கூறப்படுகிறது. இதேபோன்று அதிமுக சார்பில் தம்பிதுரை மீண்டும் களம் காண்பார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தனது 18வது வயதில் அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய தம்பிதுரை அப்போதைய ஒருங்கிணைந்த திமுகவின் இளைஞர் மற்றும் மாணவர் அமைப்பில் இருந்துள்ளார். திமுகவில் இருந்து எம்ஜிஆர் பிரிந்து அதிமுகவை தொடங்கிய போது அவருடன் இருந்த நிறுவன தலைவர்களில் ஒருவரான இவர் முதல் தலைமுறை அதிமுகவினரில் ஒருவர் ஆவார். 1977ஆம் ஆண்டில் ஈரோடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வான தம்பிதுரை 1984ஆம் ஆண்டு மற்றும் 1989ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல்களில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1996ஆம் ஆண்டு கரூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஜெயலலிதா அமைச்சரவையில் இடம்பெற்ற தம்பிதுரை 2009 மற்றும் 2014ஆம் ஆண்டுகளில் மக்களவைத் தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடினார். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்த பின் 2020ஆம் ஆண்டு மாநிலங்களவைக்கு தேர்வானார். இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகள் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். இவர்கள் அனைவரும் தேர்தல் இல்லாமல் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட உள்ளனர்.